பிளட்ல பாக்டீரியா சேர்க்கப்பட்டிருக்கு, உணவில் ஸ்லோ பாய்சன் செய்யப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய தனி வார்டில் போட்டு அவரை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு எழுத்தாப்புலேயே மரத்து மேலே ஒரு இதை வச்சுட்டு 24 மணி நேரம்னா அவர் என்ன உணவு வந்ததுங்கெல்லாம் கூட இப்போ இருக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமோ 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சிசிடிவி அழிப்பாங்க. இன்னும் அவர் வந்து ஆகலை. ஸோ இது வந்து அவர் பேசியதில் எனக்கே தெரியும் பாதி பொய்கள் இருக்கின்றன. அதாவது அவர் 90% பேப்பர் நியூஸ், அந்த மிச்சம் 10%லேயே குறிப்பிட்ட நபர்களை தாக்குகிறார். அதுலேயும் 1-2 தவறு இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஸோ நம்ம அதனால தான் அதை எடுத்து பேசுறது இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் ஏன் வழக்கு போடலை? வழக்கு போட வேண்டிய விஷயத்துக்கு வழக்கு போடுங்க. பணம் அனுப்பிச்சதுக்கு அடுத்த நாள் காலங்கத்தால் வீட்டுக்கு வருதுன்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் அப்படின்றார். பட் அவருக்கு கொடுத்துருக்கிற ஜாமீன் என்பது முழுக்க உடல் நலம் சார்ந்து தான் கொடுத்துருக்கு. 3 மாதத்துக்கு. அதனால வேற வழக்குகள் வந்தால் அவரை கைது பண்ணலான்னு இருக்கார். அவரை சில திமுக அமைச்சர்களும் பயன்படுத்துகிறார்கள். திமுக தலைமை குடும்பம் அனுமதியோடு சில IAS அதிகாரிகள், சில IPS அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு உள்ள வைக்கணும்னு பார்க்குறாங்க. அவர்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது இவரை வாய மூடணும்னு சொல்லி. ஆனால் இவர்கள் அந்த ஸ்டேஷனில் இவர் சிறையில் வைக்கப்பட்டது இந்த விஷயத்தை விட்டா கூட சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு ஒரு அறைக்குள்ளே, அதுவும் பக்கத்து 2 அறையும் காலி பண்ணிட்டாருன்னு அவர் சொல்கிறார். 13 அறையில் அறை வைக்கப்பட்டது. 12-11 ஆளை காலி பண்ணிவிட்டு தன்னுடைய அறைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கேமராவை வச்சுட்டு அவர் என்ன பண்ணாலும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட இதெல்லாம் தான் அவருக்கு விடுதலைக்கு. ஸோ பிரச்சனை என்னென்னா அந்த ரிப்போர்ட்டை முழுமையாக இவர்கிட்ட இப்போ வாங்கணும். இல்லைன்னா அவரே வெளியிடணும். ஏன்னா அவர் வேணும்னா அப்பப்போ சிலதை வெளியிடுவார். வெளியிட்டு அது எதனால வரக்கூடும். ஏன்னா இந்த ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு எண்ணெயை 3 தடவை காய்ச்சினாலே அது பாய்சன் ஆகிடும். ஸோ நேற்று வச்சு சாம்பாரை இன்றைக்கி சுட வச்சு திருப்பி சாப்பிட்டாலும் அது ஒத்துக்காமல் போகும், வீக்னஸ் இருந்தால். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப சிறைதான் செஞ்சதுன்னு சொல்வது நிச்சயமாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சென்ற முறை சவுக்கு அவர்கள் வந்து விடுதலையில் வர்றாங்க அப்படிங்கிறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். தற்பொழுது சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணலில் அந்த பிளட் ரிலேட்டபிள் விஷயங்களில் ஏதோ ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, இது வந்து அவர் ஒரு சேனலில் வந்து பேசியிருக்கார். தனக்கு ஏதோ போலீஸ் கஸ்டடியில் இருந்த பொழுது விசாரித்த அந்த 1.5 நாளோ 2 நாளோ இன்னும் இருந்தார். அந்த ஆதம்பாக்கம் வழக்குக்காக ராமச்சந்திரன் என்பவர் அந்த பார் ஓனர் கொடுத்த வழக்கில். அது முடிந்த பிறகு அது முடிகிற நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்தது. வெளியில் வந்த உடனே இதற்கு முன்னால் இது போல் ஜெயிலுக்கு போன சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, அங்கே ஸ்லோ பாய்சன் பண்ணப்படுது, அதனால பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுத்ததில் சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறார் அவர். எனக்கு இதில் முழு உடன்பாடு இருக்கான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் அவர் சொன்ன விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவரை நோக்கி கைது செய்யறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவிடம் இருந்து திமுகவால் வளர்த்து விடப்பட்டு இன்றைக்கி கோடீஸ்வரராக இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து கடந்த 4 நாட்களாக மீண்டும் திமுக ஒரு எம்பியுடைய மகனுடைய பழைய பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அவரை பற்றி ஆபாசமான குற்றச்சாட்டுகளை வச்சிட்ருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதை தவிர அவரும் வெளியில் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் ஏதோ ஒரு வழக்கில் தவறு செஞ்சுட்டு பழைய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் அழிச்சிட்டு புது பேரில் புது அப்பா பேரை போட்டு இன்னொரு ஆதார் ரெடி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேரை குறிப்பிட இந்த முறை போட்டிருக்காரு. அந்த பழைய போட்டோலாம் புது ஆதார் போட்டோவோட. இது வந்து நேரடியாக சென்னை கமிஷனர் அவர்கள் செய்ததாக அவர் கூறுகிறார். பழைய இதில் பேசியிருக்கார். ஸோ அதனால இவர் டார்கெட் பண்ணப்படுகிறாரா? ஏன்னா நம்ம முதல்லயே இந்த கைதுக்கு முன்னாடியே நம்ம கைது ஆன உடனே அன்னைக்கே நம்ம சொன்னது, அவர் பேர் வழக்கு போடுவதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அவர் யாரையாவது தவறாக போட்டிருந்தால் ஒன்று அவங்க வழக்கு போடலாம், இல்லை நீங்கள் போலீஸ் ரொம்பவும் இதுன்னு
போலீஸ் வேணாலும் அவதூறு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்து அதன் பிறகு கைது செய்யுங்கள், சாதாரணமாக கைது செய்ய வேண்டாம் நாங்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் பேசுறதுல நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா 95% நான் அவருடைய வீடியோக்கள் கடந்த சில மாதங்களாக தினசரி கேட்டு வந்தவன். அதில் 90% அவர் பேசுவது தினமலர், ஜூனியர் விகடன், எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகள் வருது. மீதி அந்த 10% அவர் குறிப்பிட்ட நபர்களை தாக்குகிறார். உதாரணமாக கமிஷனர், அடுத்தது திரு ஏஜிடிபியாக இருப்பவர், அடுத்தது இல்லை இது டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் அருட்தந்தை என்ற பெயரை சொல்லுவார். ஸோ அவரை இந்த மாதிரி அவர்களை எல்லாம் தாக்குவார். அதே போல் 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள், இவருடைய தினேஷ் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இவருக்கு உதவியாளராக இருப்பவர், அவர் இன்டெலிஜென்ஸில் அவர் தான் இவருக்கு கேமராமேன் போல செயல்படுகிறார், அவர் தான் ஷூட்டிங் எடுக்க வைக்கிறார்லாம் பேசுகிறார். இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியவை. ஆனால் அவர் எனக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருடைய சோர்ஸ்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு போன முறையே சொல்லியிருக்கேன். அந்த பாலத்திலேயே எத்தனை தடவை நான் மாற்றியிருக்காருன்னு. ஸோ அவர் சோர்ஸுகள் முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்படி பேசுறது என்ன, அப்படி பேசுறது இன்றைக்கி வர யூடியூப்பில் 100% அப்படி தான் பேசுகிறாங்கன்னா, பட் இவருடைய பார்வை 3 லட்சம் 4 லட்சம் போகிறப்ப இவர் தகவலை சரி பார்க்கணும். அதை தாண்டி திரு சவுக்க சங்கரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கமிஷனர் அருணை நோக்குவதோ அல்லது அதே போல் திரு வாராகியும் நோக்கினார். இதில் மதுரையில் கிட்டத்தட்ட போன ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி 2009 காலகட்டத்தில் போலி பாஸ்போர்ட் வாங்கி தந்த வழக்கில் ஒரு இன்ஸ்பெக்டர் உட்பட 9 பேருக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. இது வந்து 2009 கேஸ். ஆனால் 2019-21 காலகட்டத்தில் திரு ஏஜிடிபி டேவிட்சன் தேவிசார மனைவி நடத்திய ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி மூலம் 200 போலி பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டது. அதை அத்தனையும் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னவர் வாராகி. இதை நோக்கி சிபிஐயும் சில பேப்பர் இன்னைக்கு காலையில் தேடினா பல விஷயங்கள் கிடைச்சிது. அதற்காக அவர் உள்ளே போட்டிருக்காரா? அதே மாதிரி கமிஷனர் சில ப்ராப்பர்ட்டிகளை வாங்கியிருக்கார். என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு கட்டு டேபிள்லேயோ அவர் பேட்டி கொடுக்குறப்பையோ சேனலில் ஒரு கட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இது முல்லாக இது சம்மந்தப்பட்டதும் பாரு அவர் எக்கச்சக்கமாக ஆட்டி எடுப்பார். ஸோ அவரை நோக்கி தாக்கப்படுகிறது. ஏன்னா இந்த விஷம் இப்போ நீங்கள் வந்தது சவுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவருடைய ஆஃபீஸுக்கு போய் அந்த அவருடைய இதை ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இதுவே அடுத்த பிரச்சனை. இப்போ கேஎன் நேரு பேரில் 2 வழக்குகள் போட்டிருக்காங்க. போடுங்கன்னு சொல்லி டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்னது, அவருடைய தம்பி கம்பெனியில் இருக்கிற இது தம்பியுடைய கேஎன் நேருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன் பிஏக்களுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இடி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நல்ல ஹை கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற அத்தனையும் பேக்கப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே இருக்கிறத எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அதில் வந்து 70% அலுவலகம் இருந்தால் கூட 30% பர்சனல் இருக்கும். என்னுடைய கம்ப்யூட்டரில் என்னுடைய ஃபேமிலி மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். இன்னும் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் 64 நடந்தது என்ன ஃபோட்டோஸ் கிடைச்சிதோ அதெல்லாம் கூட வச்சிருப்போம். அதுக்கு முந்தையது கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அதுவும் அதில் வேறு விஷயங்களும் இருக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு இன்னும் சொல்ல போனால் அதே மாதிரி அதே சேனலில் அவர் பேட்டியில் சொல்கிறார், இன்னும் 8 கேமராக்கள் மற்றும் கம்ப்யூட்டர் எல்லாமே இன்னும் இதில் இப்போ போன முறை ஃபஸ்ட்டு முறை சவுக்கு கைதான போகிறது வழக்கில் இன்னும் இங்கே இருக்குன்றிருக்கார். இன்றைக்கு எனக்கு சவுக்குக்காக ஆஜராகிய நீங்கள் பேட்டி எடுத்தீங்களே திரு ராமூர்த்தி அனுப்பியிருக்கார், அந்த கம்ப்யூட்டர்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போ 2 பக்கமும், ஒரு பக்கம் சவுக்கு பேசுவதில் முழுமையான சோர்ஸ் செக் பண்ணாமல் சொல்கிறதும் இருக்குது. 2வது பக்கம் அவர் மேலே எதுக்கு வழக்கு போடணும், அவர் அவதூறு பேசினார் என்று வழக்கு போடுவதாக இருந்தால் பல அதிகாரிகள் பல தொழில் முதலாளிகள் போடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யாரோ 10 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் இது என்னென்னா வெறும் பேச்சுக்காக கைது பண்ணினால் இதுக்கு அரெஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சில மாஜிஸ்ட்ரேட்டுகள் சொல்லிடுறாங்க. அதனால அவர் எங்கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டினார், நாங்கள் 94,000 ஜிபேயில் அனுப்பணும் அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே இன்னொன்று, அவர் மொபைலை கொடுன்னு வெளியில் ஜாமீனில் வந்த பிறகும் 20 பேர் சம்மன் கொடுக்க வந்தார்கள் அப்படிங்கிறாங்க. சார், மொபைலை கேட்பதற்கு உரிமை இல்லை. ஃபோன் டவர் வந்து பார்க்கறதுக்கு மொபைலே தேவையில்லை. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரன் இதில் போட்டான்னு முதல்ல சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஏர்டெல் உறுதி செய்தார்கள். நான் இன்னும் சொல்ல போனால் அதில் 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விசாரித்ததும் அங்கே இருக்கிற டவர் லிஸ்ட்டை வச்சு தான், இன்க்ளூடிங் ஞானசேகரன் தம்பியை விசாரித்தப்போ தான் முதல் முறை ஞானசேகரனை விசாரித்து திமுககாரில் அழைச்சிட்டு போயிட்டாங்க மிரட்டிட்டு. அதன் பிறகு அவர் தம்பி சொன்ன விட்னஸில் அவரோட வீட்டில் போய் அந்த இதில் இருந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி, ஸோ டவரை எடுக்கிறதுங்கிறதுக்கு இவருக்கு எளிதாக முடியும். இவருடைய வீட்டுக்கு போனவங்களுக்கு அங்கே பக்கத்தில் இருந்த எல்லா டவரையும் வாங்கியிருக்க முடியும். ஸோ இது குறிப்பிட்டு அவருக்கு யார்
காசு, ஏன்னா இன்னொன்றும் சொல்லியிருக்கார், நான் என்ன அந்த 3 மணி நேரம் நான் போலீஸை நிற்க வச்ச நேரத்தில் 2 திமுக அமைச்சர்களோடு பேசினேன், ஏங்க உடைக்கிறாங்க இதெல்லாம், அமைச்சரே முதலமைச்சர்கிட்ட கேட்டதாகவும் முதலமைச்சர் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொன்னதாகவும். இல்லை புரியல, இது என்னது அமைச்சர் 3 மணி நேரம் வெளியில் வந்து போலீஸ் வெயிட் பண்ணாங்க, என்னுடைய ஆமாம் கதை உடைக்கிறாங்க. இதை இந்த நேரத்தில் பல பேரோடு தொடர்பு கொண்டாராம் வழக்கறிஞர் சவுக்கு பல பேர். அதுல 2 திமுக அமைச்சர்களோடு பேசினப்ப நானே பார்த்தேன், ஏன்னா அவர் லைவ் எல்லாம் பண்ணதுனால அதை பார்த்துட்டு முதலமைச்சரை கான்டாக்ட் பண்ணா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பிஏ சொன்னதாகவும் பதிவு பண்றேன். ஸோ அப்ப முழுக்க இதுக்காக செய்யறாங்க. ஏன்னா அவர் சொன்னதை அந்த பிளட்ல என்ன மேட்டர் இல்ல, பிளட்ல பாக்டீரியா சேர்க்கப்பட்டிருக்கு, உணவில் ஸ்லோ பாய்சன் செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் இல்ல அப்படின்னு அவர் சொல்றார். சார் இன்னைக்கு நீங்க எந்த தண்ணி குடிச்சாலும் இது பண்ணாலும் இவர் போய் பல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஐ மீன் அந்த க்ரூவோடையே இங்கே இதில் ஒரு விழா நடத்தினார். அதுக்கு பிறகு வந்து முன்னார் கொடைக்கானலில் போய் ஒரு விழா, அங்கே இது மாதிரி பல இடங்களில் வெளியில் சாப்பிட்டாலே இதெல்லாம் வரக்கூடும். நீங்கள் வீடு ஒரு இடத்துல இருக்குது, அவருடைய ஸ்டூடியோ வேறு இடத்துல இருக்குன்னா வெளியில் வந்தீங்கன்னா தண்ணியிலேருந்து இது எந்த முறையில் வேணால் வரலாம். அதனால் ஏற்கனவே அவருக்கு பல பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு சொல்லிக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை போலீஸில் இப்படி செய்வாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் பைசன் கொடுக்க மாட்டாங்க, நான் நம்பலை. இன்னும் அவரே சொல்றார், நான் சில சாப்பாடு கொண்டு வந்தா அந்த அதிகாரியை என்னோட சாப்பிடுங்கன்னு சொல்லி இதுல எதுவும் இல்லையான்னு செக் பண்ணேன்னு சொல்றார். இல்ல சாப்பிட சொன்னா அதிகாரிகள் சாப்பிடுவாங்களா? இல்ல சிலர், அதாவது முதல் நாள் இல்லைன்னா கூட அடுத்த நாள் பழக்கத்தில் சார் நீங்களும் எடுத்துக்கங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இல்லை இது நடக்கக்கூடும், அதனால இது வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய தனி வார்டில் போட்டு அவரை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு எழுத்தாப்புலேயே மரத்து மேலே ஒரு இதை வச்சுட்டு 24 மணி நேரம்னா அவர் என்ன உணவு வந்ததுங்கெல்லாம் கூட இப்போ இருக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமோ 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சிசிடிவி அழிப்பாங்க, இன்னும் அவர் வந்து ஆகலை. ஸோ இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதான பார்க்குறேன். ஏன்னா நமக்கே வந்து திடீர்னு ஜுரம் வருது, வெளியில் போயிட்டு வந்தால் வருதுன்னா ஒரு குரோசினை போட்டு படுத்தா மறுநாள் சரியாகும். ஸோ இது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனாலும் இவ்வளவு இவர் சொன்ன பிறகு இது விசாரிக்கப்படும். ஏன்னா இது ஒரு பக்கம் நடந்தால் இன்னொரு பக்கம் பேரை சொல்றதுலேயே ஒன்றும் தப்பு இல்லை. முக்தார் போன்றவர்கள் மிக ஆபாசமாக அவரை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்காங்க, ஒரு திமுக எம்பி மகன் போன்றவர்கள். இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, போலீஸ் போன முறை அவர் வீட்டில் அவருடைய அலுவலகத்தில் பிடிச்சது அல்லது அவரை ரெக்கார்ட் செய்த அந்த சேனல்ல இருந்து பிடிச்ச சிசிடிவி கம்ப்யூட்டர் லேப்டாப்ல கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல அந்த யூடியூப் அலுவலகத்தில் பல பெண்கள் மீது இது செய்யப்பட்டதெல்லாம் இருக்குன்ற அதை நேற்றுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியும் எடுத்து போட்டிருக்கார். ஸோ இது 2 பக்கமும் விளையாடுகிறார்களா? இதில் தான் எனக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் பேசியதில் எனக்கே தெரியும் பாதி பொய்கள் இருக்கின்றன. அதாவது அவர் 90% பேப்பர் நியூஸ், அந்த மிச்ச 10%லேயே குறிப்பிட்ட நபர்களை தாக்குகிறார். அதுலேயும் 1-2 தவறு இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ நம்ம அதனால தான் அதை எடுத்து பேசுறதில்ல. ஆனால் அதுக்காக நீங்கள் ஏன் வழக்கு போடலை? வழக்கு போட வேண்டிய விஷயத்துக்கு வழக்கு போடுங்க. ஏன்னா 94,000 ரூபா என்ன ராத்திரி 8 மணிக்கு அனுப்பியிருக்காங்க. உடனே திடீர்னு வந்த உடனே சந்தேகப்பட்டு அவருடைய அந்த ஊழியர் கேட்குறாராம், திருப்பி அனுப்பிப்பாருன்னா அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா, அனுப்ப முடியலையா. சரி, மறுநாள் காலையில் 6-7 மணிக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே யோசிப்பார். ராத்திரி 8 மணிக்கு அதுவும் ரெக்கார்டிங் ஷூட்டிங் ஆஃபீஸ் முடிஞ்சு டிராஃபிக் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே மறுநாள் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது திட்டம், இதெல்லாமே நான் சொல்ல வேண்டாம், இது எல்லாமே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஸோ ஒருத்தருக்கு நம்பர் இருந்தால் யார் வேணாலும் பணம் அனுப்பலாம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5-10 டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். கடைக்கு போனாலும் பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட இன்றைக்கி ஜிபேவை யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் நம்பர் பல 100 பேருக்கு ஒரு வாரத்தில் போகுது. யாராக ஒருத்தர்கிட்ட பணத்தை அனுப்பிச்சிட்டு இப்படி பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து அதுவும் என்ன, அந்த ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் ஜூலை மாதம் பணம் அனுப்பிச்சதுக்கு அடுத்த நாள் காலங்கத்தால் வீட்டுக்கு வருதுன்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் அப்படின்றார். பட் அவருக்கு கொடுத்துருக்கிற ஜாமீன் என்பது முழுக்க உடல் நலம் சார்ந்து தான் கொடுத்துருக்கு. 3 மாதத்துக்கு. அதனால வேற வழக்குகள் வந்து அவரை கைது பண்ணலான்னு இருக்கு. அதனால புதிதாக 3 மாசத்துல வேற ஒரு வழக்கு வந்து அரெஸ்ட் பண்ணலாம், இப்போ விசாரணை கூப்பிடலாம். அதாவது சட்டப்படி. ஏன்னா இன்னைக்கு தேதியில் அவர் பெயரில் போனால் மாஜிஸ்ட்ரேட் தான் ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பண்ண, அப்புறம் தான் ஹைகோர்ட்டுக்கு போகும். செஷன்ஸ் போயிட்டு ஹைகோர்ட் போகணும். ஸோ மாஜிஸ்ட்ரேட்டுகளும் பயப்படுவாங்க. ஏன்னா இதே மதுரையில் ஒரு வழக்கில், கோயம்புத்தூர்லேயோ மதுரை திருச்சியில் ஒரு வழக்குக்கு கேட்டப்போ அந்த மாஜிஸ்ட்ரேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பழைய வழக்கைக்காக கேட்டாங்களாம். திருப்பி இவர் ஜாமீன் வந்த நேரத்தில் வெளியில் வரத்துக்கு முன்னாடி அந்த ராத்திரியோ மறுநாள் காலங்கத்தால் கேட்டப்போ இல்லை கொடுக்க மாட்டேன், ஏன்னா
இது ஹைகோர்ட் சொல்லுன்னா மாஜிஸ்ட்ரேட்டுகள் இப்போ பயப்படுவாங்க. அதனால அவ்வளவு எளிதாக செய்யறது கஷ்டம். அதான் சொல்கிறேனே, வெறும் பேசினார் என்பது போய் பிளாக்மெயில் செய்தார், பணம் வாங்கினார் இப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆதாரங்கள் தெளிவாக இல்லை. ஏன்னா அவருடைய அலுவலகத்தில் அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கார். ஸோ அங்கே பணம் நான் போனப்போ கையில் வச்சுருந்ததை பிடுங்கிக்கிட்டான்னு ஒருத்தர் சொன்னால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்க முடியும். ஸோ இது திட்டமிட்டு ஒரு தனிநபரை தாக்குறாங்க. பட் இவர் சொல்கிற விஷயம்ங்கிறது மிகவும் ஆராயத்தக்க வேண்டியது. ஏன்னா இவர் அதே மாதிரி போலீஸ் விஷயங்களையும் பல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா போலீஸ்கள் பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்டில் தன்னுடைய வீட்டு தோட்ட வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் கான்ஸ்டபிள்களை ஆர்டர்லின்னு பயன்படுத்தி இவர் சொன்னதன் பிறகு ஹைகோர்ட் பலமுறை தடை செய்தும் போன வாரம் வந்த வழக்கில் டிஜிபி கொடுத்ததை நான் ஏற்றுக்கலை, ஹோம் செக்ரட்டரி பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், இது அவங்களுடைய காரு டிரைவரு அந்த அவங்க மொபைல் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த எத்தனை கான்ஸ்டபிளுடைய மொபைல். இப்போ இவங்க சொல்கிற அந்த இந்த ரெக்கார்டு எடுத்து டவரில் அங்கே எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை கான்ஸ்டபிள்கள் இருக்காருங்கன்னு பார்த்தா வந்துடும். ஸோ இது போல் பல விஷயங்களை இவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார். அது இல்லைன்னு இவங்க சொல்லட்டும். ஏன்னா போலீஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரெக்கார்டு கொடுக்குதுன்னா ஒரு ஏஜ் தமிழ்நாட்டில் ஒரு கான்ஸ்டபிள் கூட ஆர்டர்லியாக பயன்படுத்தப்படவில்லைன்னா எனக்கு அந்த தைசான்னு சொல்லப்படுகிற அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் எத்தனை டவரில் கான்ஸ்டபிள் இருந்தார்னு பார்த்தா வந்துடும். அதை வச்சு விளக்கணும். ஏன்னா அதை ஹைகோர்ட் ஏற்றுக்கலன்னே வந்திருக்கு. ஸோ தெளிவாக இது 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அவரை சில திமுக அமைச்சர்களும் பயன்படுத்துகிறார்கள். திமுக தலைமை குடும்பம் அனுமதியோடு சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு உள்ளே வைக்கணும்னு பார்க்குறாங்க. அவர்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது இவரை வாய மூடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் அந்த ஸ்டேஷனில் இவர் சிறையில் வைக்கப்பட்டது இந்த விஷயத்தை விட்டா கூட சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு ஒரு அறைக்குள்ளே, அதுவும் பக்கத்து 2 அறையும் காலி பண்ணிட்டாருன்னு அவர் சொல்கிறார். 13 அறை வைக்கப்பட்டது, 12-11 ஆளை காலி பண்ணிட்டு தன்னுடைய அறைக்கு எதிர்த்தாப்புல ஒரு கேமராவை வச்சுட்டு அவர் என்ன பண்ணாலும். ஸோ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட இதெல்லாம் தான் அவருக்கு விடுதலைக்கு ஒரு அந்த ஜாமீன் கிடைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இவ்வளவு நடந்தவங்க விஷம் கொடுத்துருக்க மாட்டாங்களான்னு மக்கள் சந்தேகப்படலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு. ஓகே, அந்த விஷம் மேட்ரு அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அவர் தெளிவாக. அதாவது அவர் தெளிவாக பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன், அந்த ஏதோ ஒரு விதமான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு அந்த இதை வச்சிருக்கார். சார் இப்போ என்ன பிரச்சனைன்னா நமக்கு இதை காட்டலை, அது எதனால அந்த பாக்டீரியா வரும். ஏன்னா நீங்கள் நம்மலாம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா எல்லாரும் பிஸ்லரி பாட்டில் தான் வாங்குறாங்க. ஆனால் ஹோட்டலில் போய் நீங்கள் எந்த எண்ணெயில் பொரிக்கிறா, நீங்கள் பூரியோ பரோட்டாவோ சாப்பிட்றீங்கன்னா எந்த எண்ணெய்னு கவலைப்படல, ஆனால் தண்ணி கொடுக்குற மாத்திரம் பாட்டில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ற எண்ணெயிலிருந்து பல விஷயங்கள் மூலமாக போகக்கூடும். அதனால அவர் சொல்கிற காரணம் தான் இருக்குமான்னா, ஏன்னா போன முறை அவர் ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு போன இடத்துல அந்த அறிக்கையை வச்சு அவருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஒரு திமுக கும்பல் பரப்பியது. ஸோ இதில் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் ஒரிஜினல்ஸை பார்த்துட்டு எதனால் அது வரக்கூடும், ஏன்னா அதெல்லாமும் பார்க்கலாம். பல விஷயங்களில் அதிகமாக பரப்பப்படும் சார். இந்த ரிப்போர்ட் ஆரம்ப கால ரிப்போர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. திருப்பதி அந்த நெய் விஷயத்திலேயே அது பன்றி கொழுப்பு, திருப்பதி லட்டுக்கான நெய், அந்த நெய்யில் பன்றி கொழுப்பு இருந்து நாங்கள் சார் பன்றி கொழுப்புடைய விலை 800 ரூபா வரும். இது நெய் 300 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா அதில் பாமாயில் தான் சேர்த்துருப்பாங்க. அதுலேயும் பாமாயிலையும் அந்த மாதிரி ஈக்குவலன் கொழுப்பு இருக்குது. ஆனால் இதுதான் சொன்னால் தான் விலங்குன்னு பரப்பப்படுகிறது நான் சொன்னேன். அதுதான் கடைசியில் நடந்தது. ஸோ பிரச்சனை என்னென்னா அந்த ரிப்போர்ட்டை முழுமையாக இவர்கிட்ட இப்போ வாங்கணும், இல்லைன்னா அவரே வெளியிடணும். ஏன்னா அவர் வேணும்னா அப்பப்போ சிலதை வெளியிடுவார். வெளியிட்டு அது எதனால வரக்கூடும். ஏன்னா இந்த ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு எண்ணெயை 3 தடவை காய்ச்சினாலே அது பாய்சன் ஆகிடும். ஸோ நேற்று வச்சு சாம்பாரை இன்றைக்கி சுட வச்சு திருப்பி சாப்பிட்டாலும் அது ஒத்துக்காமல் போகும், வீக்னஸ் இருந்தால். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப சிறை தான் செஞ்சதுன்னு சொல்வது நிச்சயமாக அவருக்கு சந்தேகம் வருவது உரிமை உண்டு. பட் அதை அத்தனையும் அவர் வெளியிட்டு அதை வேறொரு லேபிலையும் டெஸ்ட் பண்ணி அது இல்லைன்னு வரணும். ஏன்னா திட்டமிட்டு அந்த சைடும் வேலை செய்து இவரும் பல பொய்களை சொல்கிறார். அதனால இப்போ ஃபுட் பாய்சனிங் ஆயிருந்ததுனால் அது சிறையில் ஆயிருந்ததுன்னா, என்ன வெளியில் வந்த உடனே எடுத்துட்டாருன்னா அந்த கிட்டத்தட்ட 5 நாளோ 10 நாளோ உள்ளே இருந்தார். ஸோ அந்த பீரியடில் ஆயிருந்ததுன்னா திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதா, அவருக்கு யார் கொடுத்தாங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும். ஏன்னா போலீஸ் விசாரிப்பதே இல்லை சார். அந்த இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த எஃப்ஐஆரை யார் போட்டாங்க அவங்கள தண்டித்து அவங்க சம்பளத்துலேருந்து 25 லட்சம் பிடிக்கணும்னு அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர்கிட்ட தான் பாஸ்வேர்டு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது வெளியில் வரல. ஸோ போலீஸ் தரப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆட்சி அமுக்குகிறது. அதனால இதில் இவர் சொல்லி உள்ள குற்றச்சாட்டு சாதாரண விஷயம் இல்லை. நான் 10 நாள் ஜெயிலில் இருந்தப்ப எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகி என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள்ன்றாரு. அதுக்கு பிளட் டெஸ்ட்டையும் ரிப்போர்ட் கொடுக்குறார். இதை கவர்மெண்ட் வாங்கணும், அவர் முழுமையாக வெளியிடணும். அது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.